ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிசியிலேருந்து புதுசான ஒரு ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கவுன்சிலிங் எப்படி நடத்தணும், ஸோ நான் அதையும் பழைய ஷெட்யூலை கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதான் சார் பழைய ஷெட்யூல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 21 28 வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சாய்ஸ் லாக்கிங் வந்து 22 28 நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ 28 சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சிருச்சுன்னா 29 நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம். 31 நாங்கள் சீட்டை அலாட் பண்ணிடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப தேதி வந்து 6. இன்னும் சீட் லாக்கிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் சார் புது நோட்டிஃபிகேஷன். புது நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, 21 முன்னாடி எப்படி இருந்துச்சு, 22 28 வரைக்கும் இருந்துச்சு. 22 28 சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சிடும். ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த கவுன்சிலிங் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ 22 நாளைக்கு காலையில 7 மணி வரைக்கும், நாளைக்கு 8 மணி வரைக்கும், சாரி 7 மணி இல்லை, நாளைக்கு தேதி 7. ஸோ நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அவைலபிளா இருக்கும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 9 வரும். அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 9 18 எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய எரர் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி 6 நாள் டைம் கொடுத்தாங்க சார் ஜாயின் பண்ணுறதுக்கு. 1 6 டைம் வந்து 6 நாட்கள் இருந்துச்சு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 9 18 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண மொத்தம் 9 நாள். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு காமன் கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 9 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்காக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டே தள்ளி போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னைக்கு முடிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு மொத்தமாகவே 8 முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆனால் 8 வரைக்கும் நான் சாய்ஸ் லாக்கிங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 7 வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் ஓடும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. 10 வரைக்கும் இவங்க 9 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 days தள்ளி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தள்ளி போனால செகண்ட் ரவுண்ட், சரிங்களா, செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும், 12 செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சுன்னா நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முன்னாடி எப்போ முடிஞ்சிருக்கும், 8 முடிஞ்சிருக்கும். ஸோ 12 பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிய போகிறது 20. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதனால தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு 6 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளி போய் 17 நாள் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா அடுத்த ரவுண்ட் 20 முடியுதுன்னா 21 அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தோன்னா எல்லாமே டிலே ஆயிடுச்சு. சார் இதனால தமிழ்நாடு கவுன்சிலிங் பாதிக்குமானா பாதிச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி பாருங்க, இதுதான் வந்து கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 21 30 வரைக்கும் ரவுண்ட் 1 எல்லா ப்ராசஸ் சேர்த்து. ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் 7 8 முடிஞ்சிருக்கும். ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இங்கே 30 முடியுதா, ஸோ 30 6 நீங்க வந்து உங்க கவுன்சிலிங் நடத்திக்கோங்க. சரிங்களா? அப்படிதான் ரூல்ஸ். ஸோ இங்கே முடியுது பத்தியா, 30 முடியுதுன்னா 30 6 வரைக்கும் இவங்க நடத்திக்கலாம். வெரிஃபிகேஷன் பண்ணி 13 14 முடிச்சிடணும். இதான் ரூல்ஸாக இருந்துச்சு. ஆனால் இவங்களோடது எம்சிசியோடது தள்ளி போனதுனால தமிழ்நாடோடது தள்ளி போகுது. ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாத்தையும் தள்ளி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தள்ளினா நல்லா பாருங்க, 21 9 ஆகஸ்ட் தான் முடியுது. அப்போ நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 9 மேலே தான் நடக்கும். ஸோ 9 வரைக்கும் மேபி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், சாய்ஸ் லாக்கிங் கொடுக்கலாம். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக தமிழ்நாடு வெப்சைட்ல எந்த நோட்டிஃபிகேஷன் வரல, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ 9 18 வரைக்கும் நம்மளோட ரவுண்ட் நடக்கும் அஃபிஷியலாக. ஸோ வெரிஃபிகேஷன் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 25 26 வரைக்கும் இதான் ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 24 ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்லி 18 போல் ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ 9 ஒரு 12 13 வரைக்கும், 9 12 13 வரைக்கும் என்னன்னா சாய்ஸ் லாக்கிங்கு. அடுத்து 14 பார்த்தோன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. 15 பார்த்தோன்னா ரிசல்ட் டிக்ளேர் ஆகும். சரிங்களா? ஸோ 15 ஒரு 24 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி தான் கொடுக்கணும். பட் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்டேட்ஸ் இதை ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தோன்னா முன்னாடி இருந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபுல்லாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ எவ்வளோ தள்ளி கொண்டு போயிருக்கேன்னா 1 செப்டம்பரில் ஆரம்பிக்க வேண்டியது இப்போ வந்து 5 செப்டம்பர். பெருசாக இங்கே வித்தியாசம் வரல. ஏன்னா மேபி மற்ற கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நல்லா தள்ளி போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 13 14 ஆகஸ்ட்ல முடிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட்ல தான் முடியுது. ஸோ 12 நாள் தள்ளி போயிடுச்சு. ஸோ மேபி இவங்க அடுத்தடுத்த ரவுண்டில் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, இது மாற்றிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இவங்க சொல்றது 24. பட் தமிழ்நாடு வெப்சைட்ல இன்னும் அஃபிஷியலாக அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழ்நாடுல வந்து ஃபாலோ பண்ண போறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா ஃபாலோ பண்ணலன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகேவா?
சென்ட்ரல் அதாவது ஆல் இந்தியா கோட்டாலேயே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், இதுலேயும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் இதை வேணான்னு சொல்லி ஆல் இந்தியா கோட்டாவில் போகிறாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடக்கூடாது. மோஸ்ட் ப்ராபப்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட்லேருந்து சரிங்களா, 12 ஆகஸ்ட்லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். யாருக்கு? சென்ட்ரல் அவங்களுக்கு ஆல் இந்தியாவுக்கு. நம்மளுக்கு 19லேருந்து ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிருக்கணும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகேவா? பட் இப்போ என்ன ஆகுது, 21லேருந்து 29 8ஆம் தேதி முடியுது சரிங்களா. ஸோ டேட்ஸ் தள்ளி போயிடுச்சு பாருங்க. செப்டம்பர் 1ல் முடிக்க வேண்டியது செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிக்க வேண்டியது 13ஆம் தேதி, ஒரு வாரம் தள்ளி கொண்டு போயிருக்காங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க கவுன்சிலிங். இதான் பார்த்தீங்கன்னா புது ஷெட்யூலாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தமிழ்நாடு அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை சரிங்களா. அவங்களோட ஷெட்யூல் வந்து இன்னும் அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே தான் நீங்கள் பண்ணோன்னா 9ஆம் தேதியிலேருந்து 2-3 நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்து சாய்ஸ் லாக்கிங் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்து ஆகணும். ஏதாச்சும் ஒன்று அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. வேறு இப்போதைக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.